12 நாட்களுக்குள்ளேயே பக்தர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல பல லட்சம் உண்டியல் காணிக்கை செலுத்தியிருக்காங்க. $93 லட்சத்துக்கு மேல ரொக்க பணம், கிலோ கணக்கில் தங்கம், வெள்ளி, வெளிநாட்டு பணம், நாணயங்கள்னு பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலா இருக்கு. இந்த கோயிலுக்கு நாள்தோறும் பல்வேறு மாநிலங்கள், மாவட்டங்கள்ல இருந்து பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு போறது வழக்கம். அப்படி இங்க வரக்கூடிய பக்தர்கள் பாத்தீங்கன்னா உண்டியல் காணிக்கையும் செலுத்திட்டு போறாங்க. அந்த வகையில கடந்த 12 நாட்கள்ல மட்டும் பக்தர்கள் செலுத்தின உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது கோயில் வளாகத்துல நடந்திருக்கு. கோயில் இணை ஆணையர் பிரகாஷ் அவர்களுடைய தலைமையில உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது நடந்திருக்கு. கோயில் பணியாளர்கள், வங்கி ஊழியர்கள், தன்னார்வலர்கள்னு பல பேர் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. காணிக்கை எண்ணும் பணி முடிவுல பக்தர்கள் மொத்தமா $93,57,414 ரூபாய் ரொக்க பணம் செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது தவிர 1 கிலோ 990 கிராம் தங்கத்தையும் 3 கிலோ 475 கிராம் வெள்ளியையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம 217 வெளிநாட்டு பணம், 1011 வெளிநாட்டு நாணயங்களையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தியிருக்காங்க. அதே போல சமயபுரம் மாரியம்மன் கோயிலுடைய உட்கோயிலான ஆதி மாரியம்மன் கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி முடிவுல பக்தர்கள் மொத்தமா 7,3521 ரூபாய் உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதே போல உஜ்ஜயினி மகா காளியம்மன் கோயில்ல பக்தர்கள் 12,505 ரூபாய் உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்காங்க. போஜீஸ்வரர் கோயில்ல 5,772 ரூபாய் பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்காங்க. யானைகளை விரட்ட வந்த நவீன கருவி, டெக்னாலஜியில் அலறவிட்ட கிராம மக்கள். கேமரா மாட்டினா அந்த பாதையில வந்து ஆனை வந்துச்சுன்னா கேமரா சத்தம் போடுங்க, அப்ப எனக்கு தெரிஞ்சுக்குவோம் ஆனை வந்துருச்சு. அசர வைக்கும் பின்னணி, போ கடக்கதானே போ, எனக்குள்ளே உள்ள வருங்க போ அஜமே ஒரே வர்க்கா ஒரு மரமா திரும்புவாம ஒரே மரமா போ. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் இதோட சுற்றுவட்டார பகுதியான காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட இடங்கள்ல விவசாயம் தான் பிரதான தொழிலா இருக்கு. ஆனா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல வனத்தை ஒட்டி அமைஞ்சிருக்கிற இந்த பகுதியில காட்டு யானைகளோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா காணப்படுது. உணவு மற்றும் தண்ணீரை தேடி வனத்தை விட்டு வெளியேற யானைகள் பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்குள்ள புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்துறது ரொம்ப அன்றாட நிகழ்வா பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு.